கல்வி, பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியிருக்கும் கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் பெற்றோர் தீய சக்தி திமுக ஆட்சியில் வறுமை காரணமாக கூலி வேலைக்கு பிற மாநில நகரங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வயதான தாத்தா, பாட்டி அல்லது உறவினர்களின் பராமரிப்பில் வளரும் குழந்தைகளுக்கு சிறு வயதில் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அத்துடன் சமூக வலைதளங்களின் தவறான வழிகாட்டுதல்களும் சிறு வயது திருமணங்களுக்கு காரணமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பெண் முன்னேற்றம், பெண் பொருளாதார சுதந்திரம் பற்றி பேசும் திராவிட மாடல் அரசு இதனை தடுத்து நிறுத்த அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் நடுவே புதிதாக செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டது. பாம்பனுக்கும் மண்டபத்திற்கும் இடையே 1911ஆம் ஆண்டு கடலில் ரயில் பாலம் மற்றும் பாலத்தின் நடுவே கப்பல் கடந்து செல்ல தூக்கு பாலம் கட்டப்பட்டது. 100 ஆண்டு கால சேவைக்கு பிறகு ரயில் போக்குவரத்தின் போது பாம்பன் பாலத்தின் மைய பகுதியில் உள்ள தூக்கு பாலத்தில் அதிகப்படியான அதிர்வுகள் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி பழைய பாலத்தின் அருகே 545 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டது. இந்த புதிய ரயில் பாலம் 2078 மீட்டர் நீளமும் கடல் மட்டத்தில் இருந்து 15.5 மீட்டர் உயரத்திலும் பழைய பாலத்தை காட்டிலும் 3 மீட்டர் உயரமாகவும் கட்டப்பட்டது. கடல் காற்றில் துருப்பிடிக்காமல் இருக்க பல அடுக்குகள் கொண்ட வர்ணங்கள் பூசப்பட்டுள்ளதால் சுமார் 35 ஆண்டுகளுக்கு பாலம் துருப்பிடிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலத்தின் நடுவே கப்பல்கள் கடந்து செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து பாலம் இந்தியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலம் எனவும் இதன் எடை 650 டன்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 மீட்டர் உயரம் மற்றும் 77 மீட்டர் நீளம் கொண்ட இந்த செங்குத்து தூக்கு பாலத்தை 5 நிமிடங்கள் 3 வினாடிகளுக்குள் மேலே தூக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய கடல் ரயில் பாலம் இந்திய தொழில்நுட்பத்துறையின் சாதனையின் புதிய அடையாளமாக உருவெடுத்துள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்தில் 72.5 மீட்டர் உயர்த்தக்கூடிய மைய பகுதியுடன் கட்டப்பட்டுள்ள இப்பாலம் சுமார் 5 நிமிடங்களில் தானாகவே கப்பல்களுக்கு எளிதாக வழிவிடும் வகையில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் உப்பு காற்றில் துருப்பிடிக்காத வகையில் ஜிங்க் மெட்டாலைசிங், பாலிசிலோசின் என நவீன பூச்சு முறைகளாலும் மேம்பட்ட வடிவமைப்புகளையும் கொண்டு இருப்பதால் 50 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு தேவை இருக்காது என கூறப்படுகிறது. சுமார் 545 கோடி ரூபாய் செலவில் இந்திய நிறுவனங்களால் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்திய தொழில்நுட்ப திறமையின் சான்றாக உருவாகியுள்ள இப்பாலம் நாட்டின் போக்குவரத்து வளர்ச்சியில் புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது.